ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் கூட பேசி வீடியோ போட்டு. ஏன்னா சம்மர் வெக்கேஷன் குட்டீஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டீன் வந்து எப்படியோ ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட முடியல, சாங்ஸ் மட்டும் தான் போட்டு வீடியோ போட்டுட்ருந்தேன். நம்ம திவன்ஹானி சேனல் வந்து அறுசுவை அமிர்தம்னு சொல்லி மாற்றி கொஞ்சம் நாள் ஆச்சு. ஆனால் அதை வந்து அப்டேட் வந்து இப்போ தான் வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் வந்து கொடுக்குறேன். இப்போ தான் வந்து அதுக்கு வந்து லோகோ வந்து நேற்று தான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு லைக் போடுங்க. மார்னிங்கோட குக்கிங் விளாக் தான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். இது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்குது, என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் போடுவேன். மார்னிங் வந்து நான் 5:50க்கு வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். 7:45க்கு எல்லாமே பேக் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்கணும். ஹஸ்பண்டும் பாப்பா அந்த டைம் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஹஸ்பண்டும் பிரேக்ஃபாஸ்ட் 7:45க்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாமே வந்து ரெடியாக இருக்கணும். 1.5 மணி நேரத்தில் வந்து குக்கிங் எல்லாமே முடித்து ரெடியாக இருக்கணும். நீங்கள் வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணி எப்படி வந்து குக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நானும் வந்து சைட் பை சைடு வந்து டைம் கிடைக்கிறப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி தான் குக் பண்ணுவேன். இது வந்து என்ன பீர்க்கங்காய் கடைசி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஏஞ்சி வந்து சாப்பாடை வந்து உழ வச்சுருவேன். உழச்சிட்டு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ளே வந்து சாப்பாடை வந்து வந்துடும். நம்ம டக்குன்னு வடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து குழம்பு, சட்னி அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நேற்று வந்து பீர்க்கங்காய் கடைசல், ரைஸ் வச்சுருந்தேன். சேனக்கிழங்கு வந்து நம்ம ஃபிஷ் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து ஈஸியாக நான் வந்து ஆல்ரெடி வந்து சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ரீசெண்ட்லி ஆடில் வந்து கொடுக்குறேன். நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணுற கேப்பில் வந்து நமக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிடும். இந்த மாதிரி 1 பை 1 கிடைக்கிற டைமில் வந்து நான் வந்து குக் பண்ணிகிட்டே இருப்பேன் சைடு பை சைடு. நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து டைம் வந்து இது பண்ணுவீங்க, இல்லை மொதல் நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து காலையில் வந்து பூஸ்டப் வந்து டீ தான் வந்து டீ. ஆனால் நிறைய பேர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னால் அந்த 1/2 டம்ளர் டீ கூட குடிக்காமல் அந்த டே வந்து என்னால் வந்து கடக்க முடியல. காலையில் ஒரு 1/2 டம்ளர், ஈவினிங் ஒரு 1/2 டம்ளர் வச்சு கம்பல்சரி குடிக்கிறேன். பட் அது வந்து மாற்றிக்க முடியல. அப்புறம் வந்து ஜூஸ்க்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஜூஸ் அப்படின்னா மாதுளை, கேரட், நெல்லிக்காய் இது 3 போட்டு ஜூஸ் வந்து ரெடி பண்ணேன். சாப்பாடு, பீர்க்கங்காய் கடைசல், சேனக்கிழங்கு வறுவல், அப்புறம் வந்து நேற்று வந்து திணை, ஓட்ஸ், அவுல் இது எல்லாமே வந்து சேர்த்து வந்து மாவு அரைச்சிருந்தேன். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து திணை, ஓட்ஸ், அவுல் வந்து அரைச்சி வச்சுருந்த மாவு 2 நேரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஜூஸ் போட்டோட அவுட்புட். தேங்க்யூ ஸோ